வாழ்க வளத்துடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குஜராத் கேஸ் லிமிடெட் மற்றும் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் கம்பெனியோட மர்ஜர் டீட்டெயில். வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துருவோம். சுருக்கமாக பார்ப்போம். ஜிஎஸ்பிசி குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன், இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங் கம்பெனி இன் இந்தியா. இன்கார்பரேட் வந்து 1979. இது ஒரு குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க எனர்ஜி பிஸ்னஸில் 1994 இருக்கிறாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ட்ரேடிங்கு. இவங்க 71.4 மெகாவாட் விண்ட் ஃபார்மும் வச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்பிஎல் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட், இவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி இன் இந்தியா. Incorporated by GSPC in 1998. இவங்க 2 ஜாயின்ட் வெஞ்சரோட சேர்ந்து 4373 கிலோமீட்டர் நேச்சுரல் பைப்லைன் மூலமாக 38 SCMD கேஸ் வந்து 6 ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. SCMD என்னன்னா மில்லியன் மீட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் பர் டே. இவங்க சொல்லியிருக்க அந்த 2 ஜாயின்ட் வெஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GSPL இந்தியா கேஸ்நெட் லிமிடெட், GSPL இந்தியா டிரான்கோ லிமிடெட். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் லிமிடெட், GGL. இவங்க வந்து இந்தியா லார்ஜஸ்ட் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இந்த பிஸ்னஸில் இவங்க 3 டெகேட்ஸாக இருக்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் 11 SCMD நேச்சுரல் கேஸஸ், கூடவே 810க்கு மேலே CNG ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. 22 லட்சம் PNG கனெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 6 ஸ்டேட்டு ப்ளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு 15,347 இருந்தது. 2023 ஃபினான்ஷியல் இயர் 2 பார்த்தீங்கன்னாக்கா 27,873 வரையும் உயர்ந்திருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி இவங்களுடைய டெப்ட் பாருங்கள், 2020 பாருங்கள் 6,013 இருந்தது. 2023 ஜீரோ பண்ணிட்டாங்க. 2024 இப்பயும் ஜீரோன்னு சொல்லுறாங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 2023 12% வரையும் வளர்ந்துருக்குது. இவங்களுடைய நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 2020 1031 கோடியாக இருந்தது. 2024 7,180 கோடியாக வளர்ந்துருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போகிற கம்பெனி GSPL. இவங்களோட டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2020 2,428, 2024 பார்த்தீங்கன்னா 2,367. இவங்க அதே லெவலில் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் டெப்ட் வந்து 2023-24 ஜீரோ பண்ணியிருக்கிறாங்க. 2020 1,626 கோடியாக இருந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து 2020 68%, 2024 78%. இவங்களோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னாக்கா 2020 6,723 கோடி, 2024 பார்த்தீங்கன்னாக்கா 10,270 கோடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி GGL குஜராத் கேஸ் லிமிடெட். இவங்களோட டோட்டல் ரெவென்யூ 2020 10,610 கோடியாக இருந்தது. 2023 17,407 கோடி. இவங்களோட எபிட்டா மார்ஜின் எபோவ் 15% மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இவங்களும் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். 2023 2020 பார்த்தீங்கன்னா 1,998 கோடியை கடன் இருந்தது வந்து 2023-24 ஜீரோ பண்ணிட்டாங்க. இவங்களோட நெட்ஒர்த்து 2020 3,290 கோடியாக இருந்தது. 2024 7,681 கோடியாக உயர்ந்திருக்கு. இப்போ இருக்க ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. குஜராத் கவர்மெண்ட் வந்து GSPCயில் 55.65 வச்சுருக்கிறாங்க. GGL வந்து 6.53 வச்சுருக்காங்க. இது இன்ஸ்டிடியூஷனல் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பாடிஸ் ஆஃப் கார்பரேட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா GSPCயில் வந்து 44.35, GSPL வந்து 62.37, GGL வந்து 39.30. மர்ஜர் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு GSPC இன்ட்டு GGL இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 305 GSPC ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 GGL ஷேர் கொடுப்பாங்க. அடுத்தது GSPL இன்ட்டு GGL இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா GSPL 13 ஈக்விட்டி ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 10 GGL ஷேர் கொடுப்பாங்க. அடுத்ததாக டிமர்ஜர் பிளான் இருக்குது. இது அதாவது மர்ஜர் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க வந்து GSPL டிரான்ஸ்மிஷன்றதை வந்து டிமர்ஜர் பண்ணுறாங்க. டிமர்ஜரோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் GGLல 3 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு GTL ஷேர் கொடுக்குறாங்க.
இந்த மர்ஜர் டிமர்ஜருக்கு அப்புறமா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து 25.86 இது வந்து ஜிஜிஎல்ல இருக்கும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 74.14 இருக்கும். அதே மாதிரி ஜிடிஎல்ல பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 25.86, பப்ளிக் ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 74.14 இருக்கும். மர்ஜர் டிமர்ஜரோட டைம்லைன் கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 2024லேருந்து ஆகஸ்ட் 2025 வரையும் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. உங்களுக்கு இப்போ வந்து ஜிஎஸ்பிஎலோட மர்ஜர் டிமர்ஜர் பிளான் என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.